லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளையில அந்த வாழ்த்துக்கிறேன். இந்த 4ஆம் தேதியில 7வது மாசத்துல உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். இதனால தேவனுடைய வேத வசனம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டுதல் செய்தான். அவன் வேண்டுதலை தேவன் அருளினார். இந்த காலை வேளையில யாபேசுடைய ஜெபத்தை, ஆசீர்வாதத்தை குறிச்சு யாபேஸ் ஜெபம் பண்றாரு. நீங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறவங்களா இருந்தா, ஆசீர்வாதத்துக்காக ஓடுறவங்களா இருந்தா, இந்த யாபேசு ஒரு ஜெபம் பண்ணுகிறாரு. எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னா, அவன் எல்லைகளை பெரிதாக்கும். நிறைய பேர் நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், எல்லைகளை பத்தி கவனிக்க மாட்டோம். ஆசீர்வாதம் இருக்கும், எல்லைகள் பெருகாது, அதே இடத்துல இருப்போம். ஆனா இந்த யாபேசு ரொம்ப கருத்தா ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியோ, என்னை எல்லைகளை பெரிதாக்கும். ஏன் யாபேசுக்கு அந்த ஆசீர்வாதத்து மேல ஒரு வாஞ்ச? ஏன் யாபேசுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியத்தை ஜெபம் பண்றாரு? என்ன காரணம்னா, அன்னைக்கு 9வது வசனம் மேல வாசித்தீங்கன்னா, தன் சகோதரனை பார்க்கணும் அவன் கனம் பெற்றவனா இருந்தா, ஆனா அவன் தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்தான். அவன் பேரு என்னங்க? துக்கம். அந்த வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. அவன் பேரு என்னங்க? துக்கமா. யாபேசுடைய பேரு துக்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா இந்த யாபேசு அந்த பேரை அவன் கவனிக்கல. நிறைய பேருக்கு பேர் மாத்தினா நம்ம நல்லா இருப்போமா, ஆஸ்வதமா இருப்போமா நிறைய பேர் நினைக்கிறாங்க. பேர் மாத்தினா இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கையை மாற்றினா, நம்முடைய காரியத்தை மாற்றினா, நம்மளோட கேரக்டரை மாற்றினா, நம்மளோட பேச்சு மாற்றினா, நம்மளோட தேவன் பக்கமா திரும்பினா, இந்த யாபேசனுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குனார். ஆசீர்வதித்தான ஒளியை மாத்திரல. அதுக்கப்புறம் பாருங்க, தீங்கு என்ன பண்ணக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. உங்களோட கரம் என்னோடு இருந்து தீங்கு நம்ம சேதப்படுத்தக்கூடாதுன்னா தேவ கரம் நம்மோடு இருக்கணுங்க. இந்த காலை வேளை யாரோ ஒரு கரத்தை நீங்க பிடிக்க நினைக்கிறீங்க, யாரையாவது சார்ந்து கொள்ள நினைக்கிறீங்க, அதான் உங்க இதயத்துல தீங்கு வந்து சேதப்படுத்துது. யாராவது சார்ந்து கொள்ளலாம், இவங்க கையை பிடிச்சுக்கலாம், இவங்க நடத்திடுவாங்க, தூக்கிடுவாங்க நினைக்கிறனாலதான் உங்களுக்கு விபத்துல வருது, பாடு வருது, அவமானம் வருது, நிந்தைகள் வருது. ஆனா இந்த யாபேஸ் சொல்றாருங்க, ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு இருந்து. நிறைய பேரு ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், பெருகத்தை கேட்கிறோம், தேவ கரத்தை கேட்கறது இல்ல. அதனாலதான் தீங்கு நமக்கு என்ன பண்ணுங்க, நம்ம போராட்டமா இருக்குது. அநேக நேரங்கள்ல ஆசீர்வாதம் இருக்கும், பெருக்கம் இருக்கும், ஆனா தீங்கு, ஏதோ ஒரு தீங்கு, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு போராட்டம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நம்மளால அதை பேஸ் பண்ணவே முடியாது. ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க பிரதர், ஆனா ஏதோ ஒரு துக்கம் எனக்கு கஷ்டப்படுத்துது, ஏதோ ஒரு எருமை கஷ்டப்படுத்துது. என்ன காரணம்னா, இந்த யாபேஸ் தெளிவா இருக்கிறாரு. ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்களோட கரம் என்னோடு இருக்கணும், விளக்கணும் கேட்கிறான். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. யாபேஸோட ஜெபத்துக்கு அருளினார். எங்காவது வேதத்துல நிறைய இடங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த ஜெபம் அவன் ஜெபித்த உடனே அவன் வேண்டுதல கர்த்தர் அருளான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப யாபேசுக்கு நல்லா தெரியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற ஒரே இடம் தேவ சமூகம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரே இடம் தேவ சமூகம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரே இடம் தேவ சமூகம். நல்லா யாபேஸ் அறிந்திருந்தாரு. அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் தேடல. யாபேசுடைய தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்தா. அதனாலதான் துக்கம்னே பேர் கொடுத்தது காரணம். ஒரு தாய் வந்து மகனுக்கு விரோதமா ஒரு பேர் வைக்குவாங்களா? வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பாடு இருந்திருக்கும். யாபேஸ் தாயை குறித்து பல பேர் பேசுவாங்க. ஆனா யாபேஸோட தாயோடைய துக்கம் அவங்களால அது மீள முடியாததான் அந்த பேரை வச்சாங்க. யாபேஸோடைய பேரை துக்கம் வச்சாங்க. அப்ப எவ்வளவு உபத்திரத்தை அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த உபத்திரன் வழியாக வந்த யாபேசு அவன் சொல்ற, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதி, என் எல்லைகளை பெரிதாக்கும், உன்னோட கரம் என்னோடு இருந்து. நிறைய பேர் அப்படித்தான் நிறைய நாட்கள்ல பேரை வச்சுட்டு, நான் இப்படி பிறந்துட்டேன், இந்த வீட்டில் பிறந்துட்டேன், இவங்க வீட்டில் பிறந்துட்டேன், இப்படி படிக்காமல் போயிட்டேன், இப்படி செய்யாமல் போயிட்டேன், இப்படி இருந்துட்டேனே, அப்படி இருந்துட்டேன்னு சொல்லி துக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு துக்கத்தில் இந்த காலை வேளையில உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏதோ ஒரு துக்கம் உங்களை கஷ்டப்படுத்துது, ஏதோ ஒரு பாடு உங்களை கலங்கப்படுத்துது, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள உடைக்க பண்ணுது, ஏதோ ஒரு காரியம் நீங்க என்ன பண்ணுங்க உடஞ்சு நிற்கிறீங்க. இந்த யாபேஸுடைய ஜெபத்தை கவனிங்க. இந்த காலை வேளையில யாபேஸின் ஜெபத்தை கவனித்து நீங்க போய் நிற்க வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். ஆசீர்வாதத்தை அநேகத்தை தேடிட்டு இருப்பாங்க, ஆசீர்வாதத்தை அநேகர் தேடுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, அவரை கரத்தை தேட மாட்டாங்க. இந்த காலையில் சொல்லுகிற, அவரை கரத்தை தேடுங்க. ஆண்டவர் உங்களோட கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை சேதப்படுத்தாதபடி, தீங்கு என்னோட சேதப்படுத்தாதபடி, சாபம் சேதப்படுத்தாதபடி, உபத்திரம் சேதப்படுத்தாதபடி. பாடுகள் இருக்க உலகத்துல, பாடு இல்லாத மனுஷன் இருக்காங்க அந்த உலகத்துல. பாடு இருக்கும், உபத்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு, இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு பாடுபடுறேனே, நான் இப்படி இருக்கிறேனே, ஏசாமியா கண்ணு இல்லையா எனக்கு? அவருக்கு ஏன் என்னை பார்க்கல, ஏன் என்னை கவனிக்கல, ஏன் அப்படி பண்ண நிறைய பேர் கேட்டுருவாங்க. இல்லைங்க,
அவர்கிட்ட நம்ம இன்னும் சரியா நோக்கல, சரியா புரிஞ்சு கொள்ளல, அவரை சரியா நம்ம ஆராயல, தேவனை சரியா ஆயல. இந்த யாபேசு தேவனை குறித்து நல்லா அறிஞ்சிருந்தாரு. அதனால தான் போய் கர்த்தரை நோக்கி அவன் தேவனை நோக்கினார். போய் வேற யாரையும் நோக்கல. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தரை போய் ஏன்னு கேட்காதீங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதின்னு கேளுங்க. இந்த யாபேசு அது கவனமா இருந்தாரு. நீங்க தேவ பிள்ளைகளா இருக்க நீங்களும் நானும் நம்ம செய்ய வேண்டியது ஒரே காரியம். ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது தெரியுமா? பரலோகத்திலிருந்து வருது. அது ராஜாவிட்டு வருது. ஒரு மனுஷன் ஆஸ்வதிக்க முடியாதுங்கிறத நம்ம பேரை ஒரு சில பேர்லாம் கேட்டா, உங்க பேர் என்ன பிரதர்னு கேட்டா என் பேர் ஆசீர்வாதம்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. அவங்க வாழ்க்கையில எப்போது துக்கம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனா இந்த ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கினா ஆசீர்வாதம் வரணும். யாபேஸ்க்கு நல்லா தெரிஞ்சது. அதனாலதான் போய் யாபேசு எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குனாரு. அதே வேளை தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி அவன் கர்த்தரோட கரத்தை பிடிச்சுக்கிட்டான். இந்த காலை வேளை அவள் கரத்தை பிடிச்சுக்குங்க. என்ன தீங்களோடு இருக்கிறீங்களோ, என்ன பாடுகளோடு இருக்கிறீங்களோ, என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, அவள் கரத்தை நீங்க பிடிச்சுங்க. சொல்லுங்க அவர் பார்த்து, ஆண்டவரே இந்த துக்கம் எனக்கு துக்கப்படுத்தாதபடி, இந்த பாடு என்னை சேதப்படுத்தாதபடி, இந்த உபத்திரம் என்னை சேதப்படுத்தாதபடி என்ன பண்ணுங்க, கரத்துல போடுங்க. உபத்திரம் 2 வகை இருக்குங்க. ஒரு உபத்திரம் நம்மளா போய் தேடிக்கிறது, இன்னொரு உபத்திரம் பிசாசு கொண்டு வர உபத்திரம். தேவனால் வருகிற உபத்திரம். தேவனை ஏற்றுக்கொண்டோன்னு ஒரு சில, நீ கிறிஸ்தவத்தில் போய் என்ன கண்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன கண்ட, இந்த இயேசு ராஜாவை பின்பற்றி என்ன கண்டன்னு சொல்லுகிற துக்கம், அவமான சொந்தங்கள் மத்தியில வருகிற உபத்திரங்கள், பாடுகள், அந்த மாதிரி உபத்திரம் தான் கர்த்தர் சொல்றாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் துடன் கொள்ளுன்னு சொன்னார். யூத ஜனத்துல பிறந்தும், யூதர்களை இயேசு கிறிஸ்து யூத படத்துல பிறந்தும் இயேசுவை வெறுத்தாங்க, சொந்தத்தெல்லாம் வெறுத்தாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் கடன் வாங்கிட்டு ஐயோ கடன் பிரச்சனையா இருக்குது, நம்மளே வாங்கிட்டு போய் அவரை சொல்லுவோம், ஏன் ஆண்டவரே எனக்கு கடன் சொல்லி நான் இப்போ கேட்போம். தப்பு தானே, நம்ம தப்பு தானே அது. அப்போ ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் கேட்டா நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறாரு. அப்போ எல்லைகளை பெரிதாக்க கேட்டா எல்லைகளை பெரிதாக்குவாரு. சரி, புரியுதுங்களா? அப்போ தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாதபடி கவனமா இருங்க. யாபேஸ் எல்லைகளை பெரிதாக்குனது போல, யாபேச எல்லா தீங்களும் விளக்குனது போல உங்களையும் கர்த்தர் விளக்குவாராக. காலை ஜெபம் பண்ணலாமா? எல்லா கைகளை ஊற்றி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த யாபேசன் ஜெபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். யாரெல்லாம் ஆசீர்வாதத்துக்காக நினைக்கிறீங்களோ, யார் எல்லையெல்லாம் பெருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்ப என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. இந்த காலை வேளையில துக்கம் உங்களை துக்கப்படுத்தாதபடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி, பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில யாபேசுடைய ஜெபத்தை நாங்க செய்யற ஆண்டவரே, யாபேசு எப்படி எல்லாம் ஜெபித்தாரோ அதே போல நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். இந்த காலை வேளை யாரெல்லாம் ஆசீர்வாதத்துக்காக நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே கடன் பிரச்சனை இல்ல, உபத்திரத்துல போராடி கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே யாபேசு எல்லைகளை பெரிதாக்குனது போல அவங்களை பெரிதாக்கும் ஆண்டவரே, பெரிதாக்கும் ஆண்டவரே. பிள்ளைக்கு திருமணமாகலையே, என் பிள்ளைக்கு திருமணமாகலையே, என் பிள்ளைக்கு எப்ப திருமணமாகன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் சொல்றீங்க, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெரும்படுத்துவேன் சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு மனசங்கடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்றப்பா, தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி அவர்களை ஆசீர்வதியும். அவர் கரத்தை பிடிச்சுங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. நசனாக இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.